எல்லாருக்கும் வணக்கம். ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலா இது வந்து. சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து, இப்போ ஷூட்டிங் முடிச்சு இப்போ ரிலீஸ் வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் பிரதருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட் போய் சேரணும். ஏன்னா, ஞானவேல் சார் சொன்ன மாதிரி, யூசுவலா ஒரு ப்ராஜெக்ட்னா ஹீரோ கதை கேட்பாங்க. இல்லைன்னா அப்படி உட்காந்து கதை கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு டைரக்டர் ஏதாவது ஒரு கதை கேட்டு வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு இல்லாம ஆக்சுவலா எனிமி படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து வினோத் வந்து இந்த மாதிரி முரளி கோபி நல்ல ஒரு நாட்டு கதை கூட இல்ல. ஒரு நல்ல ஒரு தாட் ஒண்ணு வச்சிருக்காரு. சும்மா ஒரு ஒன் லைன் ஒண்ணு சொன்னாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அது நம்ம வந்து பண்ணா நல்லாருக்கும் அப்டின்னாரு. நான் சரி மச்சான் நம்ம பண்ணலாம். நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு ஸ்கிரிப்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது இப்படி ஷூட் பண்ணா தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கேல்ல தான் ஷூட் பண்ணா நல்லாயிருக்கும். அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொடியூசர் வந்து வினோத் தான். மார்க் ஆண்டனில பார்த்துருப்பீங்க. எதிலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ, இப்போ முரளி கோபி சார் ஸ்கிரிப்ட்ன்னு யூசுவலா வந்து ரொம்ப வைடா இருக்கும். லூசிஃபர்லாம், எம்புரான்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைடா இருக்கும். நெறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து புரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் பண்றது வந்து முன்னாடியே தயாராகி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் அவர் எப்பவுமே வச்சிருப்பார். ஸோ அந்த விதத்துல கிருஷ்ணகுமார் சார் வந்து ரொம்ப பாராட்டினேன். ஏன்னா, அந்த மாதிரி ஒரு நெறைய லேயர்ஸ் இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட், அந்த பேப்பர்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது, அ அந்த கன்வர்ஷன்ல நெறைய லாஸ் ஆகும். சில விஷயங்கள் புரியாம போகும். சில விஷயங்கள் வந்து அ நெனச்சது எடுக்க முடியாது. பட் அது எதுவுமே மிஸ் ஆகாம, அ அதே சமயத்துல வினோத் வந்து எதிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம, அ பண்ண படம் தான் அனந்தன் காடு. ஸோ, அதுல அந்த கேரக்டர் அந்த தமிழ் கேரக்டர் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் எ ப்ராடக்ட்டா நீங்க வந்து படம் பார்க்கும்போது அ பியூட்டிஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் சரி, ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, எல்லா விதத்திலயும் வந்து ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அது கண்டிப்பா நான் சொல்லுவேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன மெயினா என்ன ஆச்சுன்னா, இந்த இப்போ அந்த ஒரு ட்ரிவாண்ட்ரம்ல நடக்கிற கதை. ஒரு தமிழ் பையன் அங்க போறான். சேம் டைம் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த அந்த அ கேரளா, தமிழ்நாடு பார்டர், திண்டுக்கல் அந்த பகுதியிலயும் நடக்கும் கதை. ஸோ பாதி தமிழ் இருக்கும், பாதி மலையாளம் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து பைலிங்குலா ஷூட் பண்றதா? இல்ல வந்து டப் பண்றதா? அந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. பட் அ ஒரு லாங்குவேஜ்ல தமிழ் வந்து தமிழாவே ஷூட் பண்ணிட்டோம். மலையாளம் வந்து மலையாளம் மட்டுமே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ 2மே இருக்கும். 2 வெர்ஷனும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்றோம். ஒண்ணு வந்து மலையாளம் இருக்கிற டயலாக்ஸ் வந்து டப் பண்ணி தமிழ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஏன்னா நெறைய எமோஷனலான சீன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் இந்த மலையாளம் போர்ஷன் மட்டும் தமிழுக்கு டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 வருஷனா ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றோம். ஐ திங்க் வி ஆர் ஆல் எக்ஸைட்டட். ஸோ அண்ட் இதில ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஃபார் யுவா நான் நெறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த டிஐ அவுட்புட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. ஏன்னா ஆ, நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு 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 ரா ஃபுட்டேஜா தான் இருக்கும். பட் அது சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம டிஐலாம் பண்ணிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் பிரதர் அப்படின்னு. பட் உண்மையிலேயே சூப்பர்பா இருக்கு பிரதர். ரியலி லைக்ட் இட். அண்ட் மை ஃபைட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார். நெறைய படங்கள் ஒண்ணா அந்த டெடி எல்லாம் நம்ம ஒண்ணா பண்ணோம். ஸோ அவரு கூட இந்த படத்துல வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு பாவம். ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் சொல்லி அவர புடிச்சு வச்சுட்டாங்க. நீங்க எந்த படமும் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அவரும் எங்க கூடயே ஏன்னா இந்த படத்துல இருக்கிற சீக்வென்ஸ் அப்படி இருக்கும். ரொம்ப இமோஷனலான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். என்னோட ஸ்பெஷல் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து மாஸ்டர் இன்டர்வல் பிளாக் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்வா பிளான் பண்ணி பண்ணியிருப்பாரு. அது இமோஷனும் இருக்கும். இந்த பிகினிங் ஒரு சின்ன ஒரு வார் சீக்வென்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஸ் எ ஃபில்மா இது வந்து ரொம்ப டெக்னிக்கலி வெல் மேட் ஃபில்ம். தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதே சமயத்தில ஆக்டர்ஸ் இப்போ இந்திரன் சார் அவர் சொன்ன வந்தது என்னன்னா, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் இந்த படத்தில. படம் லாக் பண்ண உடனே டைரக்டர் வந்து அவர்ட்ட வந்து கேட்டது வந்து, "எனக்கு இந்த படத்துக்காக 100 நாள் வேணும்" அப்படின்னு தான். ஸோ
அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அந்த கேரக்டர் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்ளோ ஒரு பயங்கரமான ஒருத்தன் பண்ற மாரி தான் அந்த கேரக்டர் இருக்கும். அதனால தான் அவரு கேட்டோனே கேட்டாரு, "என் உடம்பு வச்சு இது பண்ண முடியுமா சார்? அப்படி இந்த உடம்பு வந்து இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்குமா?" அப்படின்ற கேள்வி தான் இருந்தது. பட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்ளோ இன்டென்ஸா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு படத்துல. அதே மாதிரி அ சுனில், அப்புறம் விஜயராகவன் சார், தேவமோகன், அப்புறம் முரளி கோபி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிக்கிலா விமல், ஆ சாந்தி அவங்க கேரக்டர்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேரக்டர். பட் அட் த சேம் டைம் ரொம்ப அழகா அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா அவங்க போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அருவருப்போ அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃபிகல்ட்டான கேரக்டர். அதனால தான் அந்த இதெல்லாம் சொல்றேன். பட் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த ஜூன் 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போத் 2 வருஷனும் ரிலீஸ் ஆகுது. மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். நான் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கும் இந்த ஒரு மைக்குக்கு முன்னாடி இருந்து பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. எனக்கு கருப்புக்கு முன்னாடியே நடித்த ஒரு ஃபிலிம் தான் அனந்தங்காடு. அதில் கொஞ்சம் கௌரவமான கேரக்டரு. என்னோட பாடியக்கோட பெரிய கேரக்டரு. அதை டைரக்டரும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் சொல்லும்போது கதை கேட்கும்போது அது நானாக நடிக்க வேண்டியதுன்னு ஆச்சரியப்பட்டு இருந்தேன். அவ்வளோ கொஞ்சம் வெயிட்டோட பண்ண வேண்டியது தான். நான் அப்படி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லோரும் 25th படம் தியேட்டரில் வரும்போது ஆனால் சினிமா ரசிகர் எல்லோரும் அது பார்க்கணும். பார்த்துட்டு நாங்களெல்லாம் அனுகிரகிக்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களை சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ரசிக்கிறது மாதிரி படம் தான். ஆனால் அவ்வளவு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுற படம்னு நான் சொல்கிறேன். நன்றி. குட் ஈவினிங். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனாலும் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். அனந்தங்காட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு படம் இது. ஆர்யா சார், சுனில் சார், இந்திரன் சார், இவங்க எல்லா கூடயும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முரளி கோபி சாரோட ஸ்கிரிப்ட்னா எல்லாருக்கும், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கும். அப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். கார்த்தி இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், இன்டென்ஸான நிறைய சிச்சுவேஷன்ஸ்லோட கடந்து போன கேரக்டர். அப்போ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் அண்ட் த டீம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. I hope the output will entertain you and make you think. ரொம்ப நாளாக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அப்போது இது 25th ரிலீஸ் ஆகுது. தமிழில் ரிலீஸ் ஆகுது. அப்போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம். என் தமிழ் நல்லா இல்லை, கொஞ்சம் தெரியும் இல்லை பேசியா, ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேட்குதா இப்போ? ஓகே. ഞാൻ இதுக்கு முன்னாடி 2 பேபி 2 தான் பண்ணியிருந்தது இங்கே. அதுக்கப்புறம் மலையாளத்தில் 4 படம் பண்ணியிருந்தது. அனந்தங்காடு ஜூன் 25th வருது. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் இந்த ஸ்டோரி லைன் ரெடி பண்ணும்போதே வினோத் சார் நம்மளோட கூட இருந்தது. அப்போது அவர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் நமக்கு மவுண்ட் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் இந்த ஸ்கிரிப்டை முரளி கோபி சார், அவர் நம்மளோட கூட இல்லை இப்போது. காரணம் அவர் கொஞ்சம் அம்மைக்கு உடம்பு சரியில்லாத ஊருக்கு இருக்குது, அவரும் இங்கே இருக்குன்றது. காரணம் அவரை ஸ்கிரிப்டில்
ഇതൊരു പെരിയ പടമാണ്. അവർ ലൂസിഫർ എമ്പുരാൻ தான் இதுக்கு முன்னாடி பண்ணியது. അവർ ഞാനുമായിട്ട് വേറൊരു പടം பண்ணியிருந்தது இதுக்கு முன்னாடி ടിയാൻ. മലയാളത്തിൽ ഇതെല്ലാം മലയാളം പടം தான். ഇതൊരു ട്രിവാൻഡ്രം ബേസ്ഡ് ആയിട്ടൊരു കേരളയിൽ ട്രിവാൻഡ്രത്തെ ഒരു 80s എൻഡിൽ 91 பிகினிங்கில் நடக்குத வேண்டிய ஒரு கதை. ஆனால் அது அங்கே அந்த ப்ளோட்டு கேரளாவில் இருந்தாலும் அங்கே வர்ற ஹீரோஸை என்ற தமிழ் புரியுமான்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியண அளவுக்கு நான் பேசுகிறேன். ട്രിവാൻഡ്രത്തേക്ക് വരുന്ന കുറേ ക്യാരക്ടേഴ്സ് இருக்குது. ஆனால் ஆரிசார் கேரக்டர் வெற்றின்னு சொல்ல கேரக்டர் அவர் கேரளாவிலேக்கு வருது. அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஹீரோ கேரக்டர் அது ஹீரோ ரிலேட்டட் ஆகிட்டுள்ள കുറേ கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் தமிழ் தான் பேசுது. ஆனால் ஒரிஜினலி இது மலையாளம் ஃபிலிம் தான். மலையாளம் ஃபிலிமில் കുറേ அங்கே ட்ரிவாண்டத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் மலையாளத்தில் தான் பேசுது. தமிழ் கேரக்டர்ஸ் எல்லாம் தமிழ் பேசும். அப்போது மலையாள இதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த தமிழும் மலையாளமும் மிக்ஸ் பண்ணி தான் அதே பைலிங்குவல் மாதிரி தான் இருக்கும். இங்கே அந்த லாங்குவேஜ் புரியுதுக்காகி மலையாளம் பேசுகிறவர் எல்லாருமே அது தமிழ் டப் பண்ணியிருக்கு. அது மேக்ஸிமம் அதாவது ஆர்டிஸ்ட்டை வச்சே பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் அது டப்பிங் மாதிரி தெரியாத மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஆனால் புரியுதுக்கு வேண்டி தான் சில லாங்குவேஜ் சில வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதுக்கு வேண்டி. പിന്നെ ഇതിൻ്റെ ക്യാൻവാസ് கொஞ்சம் பெரிய கேன்வாஸ் தான். அதுக்காக தான் இது എൻ്റെ കൂടെ 2 படமாக ஒர்க் பண்ணுற 3 இது എൻ്റെ மூணாவது എൻ്റെ கூட ஒர்க் பண்ணுற யுவா அவரெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கு. அது மாதிரி சக்தி மாஸ்டர், இந்த ஆர்ட் டைரக்டர், கோஸ்டூமர், மேக்கப் மேன், அது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிடுது. அந்த மாதிரி நிறைய ஆளுகள் എൻ്റെ கூட ஒர்க் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டு ஆரிசார் தான் இதில் ஃபஸ்ட்டு இன் ஆகின ஆள். ஆரிசார்கிட்ட നമ്മൾ இந்த ஸ்கிரிப்ட் லைன் ரெடி பண்ணும்போதே ஆரிசார் மாதிரி ஒரு ஆள் வேணும்னு இருந்தது நமக்கு. அப்போது இந்த வினோத் சார் வழி தான் ஆரிசாரை மீட் பண்ணி ஆரிசாரை மீட் பண்ணி ஆரிசார்கிட்ட கண்டன் சொல்லுது. அப்படி தான் ஆரிசார் வருது. அது மாதிரி நிறைய சவுத் இந்தியாவில் இருக்கிற சுனில் சார், அச்சுத் குமார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்திரன் சேட்டன் சொல்லி மாதிரி இந்திரன் சேட்டன் ஒரு பெரிய கேரக்டர் தான் பண்ணியிருக்கு. வளர ஸ்ட்ராங் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. அதுதான். அப்போ எல்லாரும் 25th இந்த படம் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தான் ഞാനും நினைக்கிறேன். எல்லாருடையும் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ.